ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமாட்சி அம்மன் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதுவும் பச்சை பயிரை வச்சு சூப்பரான வடை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 டம்ளர் அளவு பச்சை பயிரை 6 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஊறியிருக்கணும். இப்போ நம்ம வடை செய்ய தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவு சீரகம், 1 ஸ்பூன் அளவு சோம்பு, 6 பல் பூண்டு, 1 பச்சை மிளகா, கருவேப்பிலை. உங்களுக்கு இஞ்சி வேணும்னாலும் இஞ்சி நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க, துருவி சேர்த்துக்குங்க. இப்போ 1 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் கூட சாப்பிடுவீங்கன்னா கூட 1 பச்சை மிளகா சேர்த்துக்குங்க, 2 பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. இப்போ 6 பல் பூண்டை சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவு சீரகம், 1 ஸ்பூன் அளவு சோம்பு, ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம். இப்போ நம்ம பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். ஊற விட்டு தண்ணி இல்லாமல் நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை பயிரை கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, இல்லைன்னா தண்ணி விட்டுரும். தண்ணி நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாகவே அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் ஊற வச்சுருக்க பயிர் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கொத்தமல்லி தழை பிடிக்கும்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. அரிசி மாவு இல்லாட்டா நீங்கள் கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. கலந்துட்டு ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். வடையை பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நான் வடையை நல்லா தட்டி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு இப்படி தட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெயில் ஒன்றா நம்ம வடையை போட்டு எடுத்துக்கலாம். ஒன்றா வடையை சேர்த்துக்குங்க எண்ணெயில். பாருங்கள், நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. வடை நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ நம்ம இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுடலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இந்த வடையை பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பபிள்ஸ்லாம் அடங்கி நல்லா வந்துருச்சு வடை. இப்போ நம்ம வேறொரு பாத்திரத்துக்கு இந்த வடையை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ பச்சை பயிறு வடையை நம்ம வேறொரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சாச்சு. இப்போ மிச்சம் இருக்க வடையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வடையும் நல்லா வந்துருச்சு. எனக்கு 1 டம்ளர் பச்சை பயிருக்கு நல்லா 20 போல் வடை கிடச்சிச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.